ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடுகளை பிடிச்சி போய் நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்தாங்க. ஸோ மாடு வீடியோ போடுங்க, மாடு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். கார்டனிங் வீடியோ, ஃபார்மிங் வீடியோ இப்படி தான் போயிட்டுருக்கு. மாடு வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. மாடுகளை பற்றி நான் வந்து வயலுக்கு பிடிச்சிட்டு போவேன். நல்ல ஒரு பசுமையான பேக்ரவுண்டில் அப்படியே வீடியோ எடுக்கணும், நம்ம வயல்களையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதனால் நான் அப்போதைக்கு அடிக்கடி போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாடுகள் எல்லாமே வீட்டிலே கட்டுத்தரையிலே தான் இருக்குது. நம்ம வயலுக்கு எங்கேயுமே பிடிச்சிட்டு போகிறதில்ல. பயங்கரமான வெயில். அதனால் நம்ம மாடுகளை வீட்டிலே தான் கட்டி வச்சுருக்கோம். நம்ம தீவன புல் வெட்டி போடுறது, ஒரு நேரம் வைக்கோல் போடுறது, கடலைக்கொடியுமே முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் கொஞ்ச நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உளுந்து அறுவடை பண்ணிவிட்டு உளுந்தம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. இது மாதிரி இந்த 3 தீனிகளே வந்து வச்சு நம்ம வீட்டிலே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றதுனால பெருசாக வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் வரமாட்டேங்குது. இருந்தாலுமே நம்ம மாடுகளை ரொம்பவே பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ஷார்ட்ஸ்லாம் மில்கிங் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட்டேன் அப்படின்னா வந்து லாங் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆசையை தீர்க்கிற விதமாகவும் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பெருசாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் வந்து நான் இப்போது உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வேலைகள், கார்டனிங் ஒர்க்கு, அப்புறம் மாடு வேலை, இது எல்லாமே ரொட்டீனாக நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும். எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் இப்போது நம்ம கார்டன் வீடியோ முடித்து குக்கிங், நம்ம வீட்டு வேலைகளை முடித்து இப்போ ஈவினிங்காக நம்ம வந்து மாடுகளுக்கு தட்டு வெட்டி வச்சு, அதாவது பசும்புல் வெட்டி வச்சுட்டு பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பசும்புல்லை வெட்டி அள்ளி போடணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஈவினிங் ரொட்டீனை தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். புல்லு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கமாக இருந்து நம்ம வெட்டிட்டு போகவும், அடுத்தது ஒரு பக்கமாக நல்லா வளர்ந்து வரவும் நமக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக புல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விதைக்காகவும் விட்டு வச்சுருக்கேன். அந்த பூத்திருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து விதைக்காக திரும்ப வெட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இடம் இருக்குது, அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவும் இருக்குது. இந்த புல் வந்து மாடுகளுக்கு பத்தலை. நம்ம வந்து இதை கரெக்டாக வெட்டி போட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாளையிலே முடிஞ்சிடும். ஆனாலுமே நான் வந்து ஒரு நேரம் மட்டும் பசுந்தீவனம் கொடுத்துட்ருக்கேன். அப்படியே அது வந்து ஒரு 4 புல் வெட்டி போட்டு சாம்பிராணி போடுற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைனாலும் பசுந்தீவனத்துக்கு ரொம்ப ஏமாந்து போயிடுது. அது போடலை அப்படின்னாலும் வெறும் வைக்கோல் மட்டுமே போட்டாலும் பால் கறவையும் அதிகமாக இல்லை. சரி என்ன பண்ணுறது அப்படின்றதுனால கொஞ்சம் பசுந்தீவனையும் அப்படி இப்படி இங்கே பார்த்துக்கோங்க, இதான் பசும்புல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் போத மாட்டேங்குது, எல்லா மாட்டுக்கும் பற்ற மாட்டேங்குது. அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் புல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விதை புல் விட்டு வச்சுருக்கேன். இந்த புல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வெட்டி வரவும் ஒரு பக்கம் மறுபடியும் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருது. நம்ம தண்ணி விட்டு உரம் போட்டு வளர்க்குறோம் அப்படிங்கிறத காட்டிலும் மழை வந்துச்சு அப்படின்னா நல்லாவே இன்னுமே சூப்பராக தளைஞ்சு வருது புல்லு. இப்போவும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மழை ஒரு 2-3 மழை நல்ல மழையாக பெஞ்சு போயிடுச்சு. இந்த கோடையில் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. மழை வந்தது ஆடு மாடுகள் மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இந்த நல்ல ஒரு இந்த ஹீட்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்குச்சு. கிளைமேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு அணத்தாமல் நல்லபடியாக தான் இருக்குது. இந்த மழை வந்தது யாருமே எதிர்பார்க்காத மழை இது. ரொம்ப வந்து உஷ்ணமாயிடுச்சு அப்படின்னா ஆடு மாடுகளுக்கும் நிறைய வந்து அம்மை நோய், இந்த கசப்பு, இது மாதிரியான அந்த நோய்கள் எல்லாமே வரும். மடி நோயின்னு சொல்லிட்டு நிறைய வரும். அந்த ஜுரம் வரும், திடீர்னு அம்மை நோய் வரும். நிறைய கன்றுக்குட்டிகள்லாம் வந்து போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தூர்கள்லேயே நிறைய அம்மை போட்டே நிறைய கன்றுக்குட்டிகள் இறந்துச்சு. அதாவது இந்த ஹீட் தாங்காமல் தான் அந்த அம்மை நோய் எல்லாமே வருது. இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முன்கூட்டியே நம்ம வந்து தடுப்பூசி போட்டு வச்சுக்கணும். நம்ம வெயில் வருது, மழை வருது அப்படின்னு நம்ம இயற்கையை வந்து நம்ம குறை சொல்லாமல் நம்ம ஒரு ஊசியெல்லாம், ஒரு தடுப்பூசியெல்லாம் போட்டு பராமரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது வந்தாலும் ஒரு தாங்கக்கூடிய சக்தி அந்த கன்றுக்குட்டிகளுக்கும் மாடுகளுக்கும் இருக்கும். அதையும் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடுகளை நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி உடைய மாடுகளை நம்ம வளர்த்துட்டோம் கன்றுக்குட்டியிலேருந்தே அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு நோய் தாக்கம் இருக்காது. அப்படி தாங்க இந்த தடவை பெஞ்ச மழை வந்து ஓரளவுக்கு ஆடு மாடுகளுக்கு கொஞ்சம் ஒரு ஹீட்டை குறைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஈவினிங் வந்து நம்ம புல் வந்து வெட்டி வச்சுட்டோம். புல் வெட்டி வச்சுட்டு இருந்த சாணி எல்லாமே வந்து கட்டுத்தறி எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு ஈவினிங் பால் கறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறந்துட்டுருக்கேன். சிந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து பால் கறக்கிறது இல்லை. பால் வந்து ரொம்ப கம்மியாக கறக்குது. அதுக்கு எதுக்கு மெனக்கட்டு நம்ம உட்காந்து எந்திரிச்சிட்டுன்னு விட்டுட்டேன். மார்னிங் மட்டும் நான் கறந்துட்டுருக்கேன். ஈவினிங் வந்து லக்ஷ்மி மட்டும்தான் பால் கறவுறேன். பால் கறவையுமே வந்து வீட்டுக்கு தான் வச்சுக்கிறேன். பாலை டிப்போ கொடுத்து அனுப்புறதுல ரொம்ப கம்மியாக தான் கறக்குது. நம்ம பசும்புல் எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பால் அதிகமாக கொடுக்குது. என்ன தான் வயிறு முட்டை நம்ம வந்து வைக்கோலை போட்டு நம்ம தண்ணி வச்சாலுமே பால் அந்தளவுக்கு ஈல் வரலை. அதனாலையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கறவை மாடுகளுக்கு அதிகமாக வந்து பசும்புல் கொடுத்துட்ருக்கோம். மேய்ச்சலே இல்லை அப்படின்னாலும் ஒரு வாய்க்கால் வரப்பு உரங்களில் பிடிச்சிட்டு போய் ஒரு ஈவினிங் டைமில் 1 மணி நேரமாவது மேய்ச்சா மட்டும்தான் நமக்கு பால் அதிகமாக வருது. வீட்டிலே வந்து தவிடு புண்ணாக்கு தீவனம் அதுகளை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்தாலுமே எனக்கு அவ்வளோக்கா வந்து அந்த மேயிற அளவுக்கு
அளவுக்கு திருப்தி எனக்கு பால் கறவையில் இல்லை. அதனாலுமே வந்து ஒரு ஈவினிங் டைமில் நான் வந்து வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிந்துவை லக்ஷ்மியும் பிடிச்சிட்டு போய் மேய்க்கிறது தான். அப்புறம் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சிந்து வந்து 3 மாதத்து செனை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, சிந்து வந்து செனை இல்லை. லாஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து வலுவடிச்சிருந்தது. டாக்டர்கிட்டையுமே கேட்டேன், 4 மாதம் ஆச்சுங்க ஊசி வச்சு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அவருமே வந்து செக்அப் பண்ணி பார்த்துட்டு இல்லை செனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இன்ஜெக்ஷன் வச்சுட்டு போயிருக்காரு. ஈவினிங் பால் கறந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா தங்கச்சி வீட்டுக்காரு, தங்கச்சி பையன் 3 பேர் வந்திருந்தாங்க. அவர் ஹெல்மெட் மாட்ட வரவும் எனக்கு அடையாளமே தெரியல. அவர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹெல்மெட்டை கழட்டினதுக்கப்புறம் தான் வாங்கனே கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. யாரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பால் கறந்துட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தட்டு வெட்டி புல் வெட்டி வச்சதெல்லாம் அப்படியே தான் வயல்லே தான் இருந்தது. அவங்கள கவனிச்சுட்டு அப்படியே வந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அவங்கள அமுச்சு விடவே ரொம்ப இருட்டாயிடுச்சு. அப்புறம் வந்து நான் புல் அள்ளி போடலை. நைட்டில் போயிட்டு வைக்கோல் மட்டும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு வந்து அப்படியே தூங்கியாச்சு. காலையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செம்மறி ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது. அது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து குளிப்பாட்டுற மாதிரியாக இருக்குது. கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிடும், ஒரு நோய் தாக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரொம்ப வந்து வெயில் அடிக்குது அப்படின்றதுனால வாரத்தில் ஒரு நாள், அதிகமாகவும் வாரத்தில் 2-3 தடவைலாம் குளிப்பாட்டக்கூடாது, சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலே பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம செம்பளி ஆட்டுக்குட்டிகளை நம்ம ஒரு மாதிரி குளிப்பாட்டி விட்டுறது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா முடி ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கா, எங்கே படுத்தாலுமே அப்படியே மண் புழுதி எல்லாமே உடம்புல ஒட்டிக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம குளிப்பாட்டி விட்டுறது. அது மாதிரி தான் இப்போ வந்து இன்றைக்கி காலையில் மார்னிங் ஒர்க் அதுதான் போயிட்டு இருந்துச்சு. தண்ணி பிடிச்சி விட ஒரு ஆள், வீடியோ எடுக்க ஒரு ஆள், குளிப்பாட்ட ஒரு ஆள்னு சொல்லி 3 பேர் இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். குட்டிகளுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பழகிடுச்சு நம்மக்கிட்ட. ஸோ வந்து அப்படியே நம்மக்கிட்ட அப்படியே கொஞ்சிறதும் கொலாவறதுமாக இருக்குது. கிட்டக்க வந்தாலே நல்லா சுத்தமாக இருந்தால் தான் நமக்குமே வந்து அதுக்கு கூட பழகிறதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இல்லைனா வந்து அது மாதிரி ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னா பிடிக்க மாட்டேங்குது. அப்படின்றதுனாலேயே குழந்த மாதிரி கவனிச்சிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து சூப்பராக குளிப்பாட்டி வெளியேறுன்னு அப்படியே இந்த வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இருக்கும் பார்த்திங்களா, ரொம்பவே ஆசையாக இருக்கும் எல்லா குட்டிகளையும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் செம்மறி ஆடு வச்சுருக்கீங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரி வாரம் ஒரு தடவை நல்லா குளிப்பாட்டி விட்டுருங்க. செம்மறி ஆடுகளுமே நம்மக்கிட்ட நல்லா பழகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம மேய்ச்சலுக்கு அதை ஓட்டிகிட்டு போகணும், போய் ஆள் நின்று பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம வந்து கடலை வயலில் தான் விட்டுடுறோம். கடலை வயலில் கொஞ்சம் நேரம் தான் மேயும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிஞ்சுவா புல் கொஞ்சம் இருக்குது, சிஞ்சுவா புல்ல கொஞ்சம் நேரம் மேயும். அதுக்கப்புறம் மாட்டு தீவனத்துக்காக புல் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்ருக்கு. இப்படி வந்து அவங்க 3யுமே வந்து கலந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கரெக்டாக வந்து இப்போ காலைல 11 மணி அப்படின்னா வந்துடும், கட்டுத்தரைக்கு வந்துடும். அதேமாதிரி சாயங்காலம் 4 மணி போல் நம்ம அவுத்து விட்டோம் அப்படின்னா 1 ஹவரில் மேய்ஞ்சிட்டு 5-5:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுது. அதனால் பெருசாக வந்து அதுங்க கூட போய் நம்ம மேய்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. வாங்கி கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம வந்து மேய்ச்சிட்டு தான் இருந்தோம். கூடவே ஒரு ஆள் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. இடம் இதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ அது மாதிரி தான், நமக்கு பெருசாக எந்த வேலையும் வைக்கிறதில்ல. காலையில் குளிப்பாட்டி, அதாவது மேய்ச்சலுக்கு முன்னாடியே நம்ம வந்து குளிப்பாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுங்க போய் மேயறதுக்கும் உடம்பு காஞ்சு போகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் காலையில் வந்து சூரியன் வந்துட்டுருக்கு. நம்ம அந்த டைமில் தான் குளிப்பாட்டி விட்டுட்ருக்கோம். ஒரே ஒரு குட்டி மட்டும் ரொம்ப கொஞ்சம் அடாவடியாக இருக்கும். பாக்கி 4மே வந்து நல்லா சாது. இது மட்டும்தான் அடாவடியாக காலையில் பிடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அடாவடியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அடங்காது. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா குட்டிகளுமே நம்ம குளிப்பாட்டி விட்டுட்டோம், அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவுத்து விட்டுட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றை விட்டு ஒன்று பிரியாது. அந்தளவுக்கு வந்து சேர்ந்து மேய்ஞ்சிட்டு சேர்ந்து வீட்டுக்கு வந்துடும். இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் மாடுகளை தான் பார்க்கணும். மாடுகளை வந்து பிடிச்சி அங்கே உள்ள நிழலில் கட்டிடணும். காலையில் நல்ல வெயில் வந்துருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 9 மணி தான் ஆகுது. பயங்கரமான ஒரு வெயிலாக இருக்குது. கறவை மாடுகளை கண்ணுட்டை விட்டு பிரித்து தனியாக உள்ள நிழலில் கட்டி நம்ம தீவன புல் வெட்டி வச்சது அப்படியே நம்ம புல் கொள்ளையிலேயே இருக்குது. இன்னும் அள்ளிட்டு வரல. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளையுமே அது மாதிரி வாரத்தில் ஒரு தடவை குளிப்பாட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது. எல்லா மாடுகளையும் மொத்தமாக ஒரே நாளில் குளிப்பாட்டுறதை விட ஒரு நாளைக்கு ஒரு மாடு அது மாதிரி குளிப்பாட்டணும் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆடு எல்லாமே குளிப்பாட்டி கொண்டு போய் வெயிலில் கட்டியிருந்தேன். இவன் மட்டும் போயிட்டு வண்டியில் உள்ள அந்த செம்மண் எல்லாத்தையுமே, கலப்பையில் உள்ள செம்மண் எல்லாமே அப்பி வச்சிருச்சு. திரும்ப ஒரு தடவை வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்கோம். 2 வேலை பண்ணுதுங்க. மாடுகள் பார்த்திங்க அப்படின்னா பசும்புல்லுக்கு ரொம்பவே ஏமாந்து போய் கிடக்குது. நானுமே புல்லை வெட்டி வச்சுட்டு அதுங்களை பார்க்க வச்சுட்டு போயிட்டேன். வேறு வழி இல்லை. சரி போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து புல் அள்ளி போட்டுக்கலான்னு தான் நினச்சேன். நான் வந்து வெயிட்டு வேலைகளை முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப இருட்டாயிருச்சு. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா புல் அள்ளுறதுக்கு போகல. ஏதாவது ஒரு பூச்சி எதுவும் வந்து அடைஞ்சிருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் நான் புல் அள்ளலை. நான் பக்கத்தில் இருந்த வைக்கோல் அள்ளி வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். மாடு எல்லாமே நம்ம மேலே கோவத்தில் இருந்திருக்கும். புல்லை வெட்டி வச்சுட்டு வைக்கோல் அள்ளி போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா வைக்கோலையுமே ஒன்று விடாமல் சாப்பிட்ருதுங்க. அந்தளவுக்கு வந்து அதுங்களுக்குமே அதாவது பொழுதனைக்குமே மேய்ஞ்சிட்ருக்கோம். காலைல போய் வயலில் கட்டினா 4 மணி வரைக்கும் மேய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ வீட்டிலே போட்டு வச்சுருக்கோமா, தீனி வந்து போட்டே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 2 கட்டு வைக்கோல் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் 1.5 கட்டாவது வைக்கோல் ஆயிரும். இடையில ஒரு தடவை நம்ம வந்து பசும்புல், அப்புறம் 2 தடவை தண்ணி வைக்கிறோம். காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை. காலையில் வந்து தண்ணி அவ்வளோக்கா குடிக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா காலையில் வந்து தவிடு தீவனத்தை கலந்து வச்சிட்டோம்னா குடிச்சிரும். ஈவினிங் வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல தாகம் எடுக்கும். அப்படின்றதுனால பச்சை தண்ணியே வச்சிடுறது, குடிச்சிரும் அதுவுமே. அதனால் 2 நேரம் வந்து இப்போ தண்ணி வச்சிட்ருக்கோம். கண்ணுக்குட்டிகள் மாடுகள் எல்லாத்துக்குமே தான்.
பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்றுக்குட்டிகளுமே வந்து எப்போவுமே வந்து பசும்புல் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குட்டியாக இருக்கிற புல் எல்லாமே வெட்டி வச்சிடுறது. இல்லை வயலுக்கு போகும்பொழுது வாய்க்கால் வரப்பில் இருக்கிற வேலைகளை முடிச்சுட்டு வரும்போது வாய்க்கால் வரப்பில் உள்ள புல்லுகளை எடுத்துகிட்டு வந்தோம்னா நான் கன்றுக்குட்டிகளுக்கு கொடுத்துட்றது. இப்படி தான் வந்து நம்ம மாடுகளை பார்த்துட்ருக்கோம். மாடுகளோட வீடியோ கேட்ட உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆடுகள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டாக இப்படி படுத்துருந்தேன். எல்லாருமே மேய்ஞ்சிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து அட்டகாசம் பண்ணும் ஆளுங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஏதாவது கடலை மிட்டாய், வெல்லம் இது மாதிரி ஏதாவது கொடுக்குறது. புழுங்கலரிசி இருந்து கொஞ்சம் நாளுது, இல்லை கோதுமை இப்படி மாதிரி நாளுது, குச்சி தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்து தான் நம்ம வந்து பிடிச்சு கட்டுவோம். ஆரம்பத்தில் அம்பிட மாட்டேன்ருச்சு, அதனால பழக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுக்குறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிறத ரொம்ப வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நிறைய பேருக்கு போர் அடிச்சு இடையில ஸ்கிப் பண்ணிட்டும் போயிருப்பாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.